உங்க இடத்துக்கு ரூஃபிங் ஷீட் போடணும்னு பிளான் பண்ணிட்டு தப்பான திக்னஸ்ல ரூஃபிங் ஷீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க காசும் போயிடும், அந்த இடத்தோட பீஸும் போயிடும். ஸோ உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான திக்னஸ்ல ரூஃபிங் ஷீட் வாங்குறது எப்படி அப்படிங்கறது இந்த வீடியோல நான் சொல்றேன். நார்மலா ஒரு ரூஃபிங் ஷீட்டோட திக்னஸ் வந்து 0.30 mm இருந்து அப் டு 0.60 mm வரைக்கும் நம்ம ரூஃபிங் ஷீட் திக்னஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதுல நம்மளோட அப்ளிகேஷனுக்கு எப்படி திக்னஸ் சூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரூஃப்ல ஷீட் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நார்மலா 0.45 mm ஆர் 0.47 mm இல்ல அப் டு 0.50 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஒரு கிளாடிங் பர்பஸ், ஒரு பார்ட்டிஷனுக்காக நம்ம போடுறோம், இல்ல ஒரு எலிவேஷனை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல 0.40 mm 0.35 mm திக்னஸ் கம்மியா இருக்கிற ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம திக்னஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு பிரைசிங்கும் ஜாஸ்தி ஆகும். திக்னஸ் கம்மியாகும் போது நமக்கு பிரைசிங்கும் கம்மியாகும் இன் ஸ்கொயர் மீட்டர் பிரைசிங்ல. சோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஷெட்ஸ், ஆடிட்டோரியம்ஸ், வேர் ஹவுசஸ், ஸ்போர்ட்ஸ் ஹால் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம திக்னஸ்க்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஹையர் திக்னஸ் ப்ரிஃபர் பண்ணாதான் அது வந்து லாங் லாஸ்டிங்காவும் வரும், நல்ல டியூரபிளாவும் இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எந்த மாதிரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூஃபிங் ஷீட் திக்னஸை சூஸ் பண்ணி உங்க ரூஃபை பாதுகாப்பா வைங்க.